அந்த அந்த பஸ்காவில் கண்டிப்பாக நீங்களும் நான் இருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னார், மத்திய வானத்தில் இயேசுவானவர் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார், அவருடைய கடைசி விசுவாசியையும் எடுத்துக்கொள்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 4-5 அதிகாரங்கள் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது என்ன செய்வார்கள்? பூமியெல்லாம் ஒரே ஆளுகையின் கீழ் அடங்கும் தேவ தூதர்கள் இந்த நற்செய்தியை அறிவிப்பார்கள். 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அதற்கான ஒழுக்கங்கள், ஆயத்தங்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த 3ஆம் பஸ்காவுக்கு உலகம் மாறுது. யூதர்கள் ஒரு தேவாலயம் கட்டுவார்கள். அந்த தேவாலயத்தில் மீண்டும் பழைய ஏற்பாட்டு பஸ்காவை அவங்க என்ன பண்ணுவாங்க? கொண்டு வருவாங்க. ஓகேயா? அவங்க அதை கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. யூதர்கள் தேவாலயம் கட்டுவதற்காக என்ன செய்கிறார்கள்? தங்களை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2ஆம் தேவாலயம் கட்டின இடம் அவர்களுக்கு இப்போ திரும்ப சட்டப்படி அது கிடைக்கணும். அதற்காகத்தான் இப்போ நடக்கிற யுத்தங்கள். ஓகே, இஸ்ரேல் யுத்தம் நடந்ததா? ஸோ அந்த மசூதிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஹமாஸ் போராளிகள், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ், ஈரான் போன்ற நாடுகள் என்ன செய்கிறது? அதை தடுக்கிறது. யூதர்களை அழிச்சிட்டோன்னா மசூதி அவங்க பின்ன உடைக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால் யூதர்களை அழிப்பு நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். யூதர்களை யாரும் என்ன செய்ய முடியாது, இனிமேல் அழிக்க முடியாது. ஏன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவார். எப்போ ரஷ்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா உக்ரைனை பயங்கரமாக தாக்கிட்டு இருக்குது. உக்ரைனை தாக்குறதுனால இப்போ நேட்டோ நாடுகளுக்கு கோபம் வருது. அதுவும் யூஎஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள் மேலேயும் ரஷ்யா சாடுது. ஸோ நேட்டோ என்ன பண்ண போகிறோம்? வருகின்ற நாட்களில் ஒருவேளை நேட்டோ ரஷ்யாவை தாக்கினால் எல்லா நாடுகளும் ஒன்றாக அல்ல 2 கூட்டணிகளாக பிரிந்து பெரிய ஒரு யுத்தங்கள் வர இருக்கிறது. யுத்தத்தின் காலகட்டத்தில் தான் நாம் வந்துட்டோம். இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிந்த பிறகு தான் அந்த 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்களுக்கு என்ன கிடைக்கும்? இடம் கிடைக்கும். யூதர்கள் 3ஆம் தேவாலயத்தை நிச்சயம் என்ன செய்ய போகிறார்கள்? கட்டப்போகிறார்கள். 3வது பஸ்கா, பழைய ஏற்பாட்டு பஸ்கா கண்டிப்பாக வரப்போகிறது. அது 3.5 வருஷம் தான் அது என்ன பண்ணும்? நடக்கும். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் பஸ்காலாம் நடக்காது, வேற ஒரு விஷயம் நடக்கும். அதை வாசிப்போம். அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில், அந்தி கிறிஸ்துவ இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தானியேல் தீர்க்கதரிசனம் முன்கூட்டி அது சொல்லுது பாருங்க. கிமு 600 காலங்களில் உள்ள அந்த தானியேல் தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுது பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளியம் பண்ணுவார். புரியுதா? இது என்ன புரியுதுன்னா, யூதர்கள் தேவாலயம் கட்டுவார்கள். அந்தி கிறிஸ்துவனுடைய உதவியோடு கூட தான் மேக்சிமம் கட்டுவாங்க. 3.5 வருஷம் பஸ்காவை அவர்கள் கொண்டாடுவார்கள். 3.5 வருஷம் அந்த முடிகிற நேரத்தில் பலியையும் காணிக்கையும் அவன் என்ன பண்ணுவான்? ஒளிய பண்ணுவான். என்னது? பலி அங்கே இருக்காது. பலி நடந்தது தான் பஸ்கா. பலி அங்கே இருக்காது. பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணுவான்? ஒளிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் இறங்குவார். அருவருப்பான சட்டைன்னு சொன்னால் அவனுடைய சிலையை கொண்டு உள்ள வைப்பான். அந்த யூதர்கள் கட்டுகின்ற 3ஆம் தேவாலயத்துக்குள்ளாடி சிலையை கொண்டு உள்ள வைப்பான். ஓகேங்களா? பஸ்கா ஆரம்பத்தில் இருக்கும் ஒரு 3.5 வருஷம். அப்புறம் சிலை வரும். யூதர்களுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் பெரிய தகராறாகி உலகம் என்ன பண்ணும்? பாவ மன்னிப்பின் காலத்தை நிறைவு செய்யக்கூடிய அளவில் அது கடந்து போய்கொண்டே இருக்கும். இப்படி செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் மேலே கோபகலசத்தை ஊற்றுவார். என்ன கோபகலசம்? அதையும் கூட வாசிப்போம். இப்படி அது யூதர்களுக்கு ஆதரவாக கோபகலசத்தை ஊற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கவா? நானே வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அப்படியே கவனிச்சுக்கிடுங்க. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். மிருகம் சொன்ன என்னது? அந்தி கிறிஸ்துவை குறிக்கும், அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை குறிக்கும். 5ஆம் தூதன் பார்த்தீங்களா? 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் என்ன செய்தது? இருளடைந்தது. என்னது? இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சி மேலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவதூதர்களை வைத்து கோபகலசத்தை ஊற்றும் பொழுது அவனுடைய ராஜ்யம் இருளடைகிறது. இது கிட்டத்தட்ட 7வது வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் இது நடக்கும்.
நடக்கும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சி என்ன செய்யும்? மாற்றப்படுவதற்காக, கடைசி யுத்தத்துக்காக இயேசு கிறிஸ்து தன்னை ஆயத்தப்படுத்தி வெள்ளை குதிரையின் மேல் வருவார். இது நான் நிறைய முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வெள்ளை குதிரையின் மேல் வருவார். வந்து அவனை ஒழித்து கட்டி, பிசாசை ஒழித்து கட்டி 1000 வருட அரசாட்சியை பூமியிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஸோ 3ஆம் பஸ்கா இப்படி தான் அது வந்து முடிவடைய போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்போ பஸ்கா எவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்க. யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும் என்ன பண்ணுது? பஸ்கா போயிட்டு இருக்குது. புதிய ஏற்பாட்டு பஸ்கா மேக்சிமம் என்ன பண்ணுதும் நம்ம நாட்களில் இந்த ரஷ்யன் கவர்மெண்ட்டு, இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய மேக்சிமம் அந்த முடிவு பகுதியில் 3ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய முடிவு பகுதியில் அந்த புதிய ஏற்பாட்டு பஸ்கா அது முடிந்துவிடும். மறுபடியும் பழைய ஏற்பாட்டு பஸ்கா 3வது முறையாக அது மறுபடியும் யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட்டில் யூதர்கள் கட்டுகின்ற தேவாலயத்துக்குள்ளாயிடுது. அது கடந்து வந்து மறுபடியும் அது அருவருப்பாக மாறி அது என்ன செய்துவிடும்? மாற்றப்பட்டு ஒட்டுமொத்த உலக அரசாட்சியை என்ன பண்ணும்? மாற்றப்படும். இன்றைக்கி ரஷ்யா கிட்ட ஒரு பெரிய கூட்டணி இருக்குதுங்க. பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி உலக அளவில் ஒரு பெரிய அவர்கள் ஒரு பெரிய இந்த யூரோ டாலர் மாதிரி அவங்க ஒரு நாணயத்தை வெளியிட்டு அந்த பிரிக்ஸ் நேஷனை ஒரு வியாபார நேஷனாக கொண்டு போகலாம் அப்படின்லாம் ஐடியா போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது. பைபிள் அதுக்குள்ளாடி ஏன்னா புட்டின் வந்து இப்போ வந்து யுத்தத்தில் இருக்கிறனால இனிமேல் யுத்தங்கள் பரவி கொண்டு போகிற காலங்களாக இருக்கிறபடினால யுத்தத்துக்கு தான் போவோம். எல்லாம் போய் அவங்களுடைய ஐடியாலாம் மாறி அது வந்து கொலாப்ஸ் ஆகி போகும். கண்டிப்பாக ஒருபோதும் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தில் அவங்க வர முடியாது. இனிமேல் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தில் வளர போகிறவங்க யூரோ டாலர் மட்டும்தான். அதுதான் லாஸ்ட் வேர்ல்டு, லாஸ்ட் கவர்மெண்ட், லாஸ்ட் குளோபலைசேஷனல் கவர்மெண்ட்னு அதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆகினால பஸ்காவுக்கும் வருங்காலத்துக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது. நாம் இருக்கிறது 2வது பஸ்கா, சரிதானே? கிறிஸ்துவனுடைய இரத்தமும் அவருடைய சரீரத்தினுடைய உடன்படிக்கையின் அடையாளத்தில் நாம் இருக்கிறோம். சரியாக அவரை நாம் புரிந்து கொண்டு இந்த பூமியில் நடப்பதும் வாழ்வதும் நல்லது. ஹல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதம் தானே நமக்கு. அதனால் பஸ்காவை நாம் புசிப்பது அது ஒரு சின்ன அப்பம்ங்கிறது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு அடையாளம் தான். அது நாம் பயத்தோடும் பக்தியோடும் நடக்கத்தோடும் என்ன பண்ணணும்? நம்ம அது செய்யணும். பழைய பாட்டில் பார்த்தீங்களா, அந்நியன் சாப்பிடணுன்னா அவனுக்கு என்ன பண்ணணும்? நித்த சேதனம் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இன்றைக்கி அந்த திருவிருந்தில் உள்ளாடி வரணுன்னா அவன் ஞானசானம் எடுக்காகணும். அவன் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், என்னுடைய ரட்சகர் என்பதை அவன் கண்டிப்பாக உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கிறவங்க தான் அது வந்து நிலைச்சி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் சும்மா வெறுமனைக்கு எடுக்கிறவங்க உண்டு, வெறுமனைக்கு வந்து போகிறவங்க உண்டு, வாழ்கிறவங்க உண்டு. அது அவங்களுடைய உள்ளத்தின் அடியாளத்தை ஆண்டவர் பார்த்துக்கோட்டும். அதுக்குரிய தண்டனை ஆண்டவர் கொடுத்துக்கோட்டும். ஒரு நாள் அவன் பாதாளத்தில் போய் விழட்டும். அவங்களெல்லாம் எல்லாரையும் திருத்திட்டு கிடக்க நமக்கு நேரம் இல்லை, திருத்தவும் முடியாது. அதனால் நாம் அந்த ஐக்கியத்தில், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் நாம் இணைந்து கொள்வது நல்லது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு இன்றைக்கும் காப்பார். அப்பேற்பட்ட காப்பாற்றுகின்ற தேவன், வழிநடத்துகின்ற தேவன், ஆசீர்வதிக்கின்ற தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஆல்.